அன்பினர்களே, இன்று நாம் வியாழக்கிழமை ஒரு மாலை செய்தியாக தருகின்றோம். ஈரானை தனியாக தாக்க இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும், அமெரிக்காவின் துணையின்றி ஈரான் மீது ஒரு ஹெவி அட்டாக் ஒன்றை செய்வதற்காக தான் தயாராக இருப்பதாக இன்று வியாழக்கிழமை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஸ். நான் இன்று காலை ஒரு செய்தி தந்திருக்கின்றோம். ஜலச்சந்தியை திறக்க கத்தார் அமீரும் ட்ரம்ப் அவர்களும் தீவிர முயற்சியில் இருப்பதாகவும், அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் ஒமானுடன் தான் ஈரான் பேசும் என்றும் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தை இஸ்ரேல் குழப்புவதாக இன்றைய காலை செய்தியை தந்திருக்கிறோம் இல்லையா? அந்த செய்தியுடன் ஓரளவு இணைந்த செய்தியாகவே இந்த செய்தி அமைந்திருக்கிறது. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான ராஜதந்திர முயற்சிகள் முன்னேறி வரும் நிலையிலும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு தலைப்பட்சமாக நடவடிக்கை எடுக்கக்கூடும் என நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்க தேவையான அனைத்தையும் இஸ்ரேல் செய்யும் என்றும் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஈரான் மத்தியஸ்தம் ஒரு மேம்பட்ட நிலையை எட்டியுள்ளதாக கத்தார் கூறியுள்ள நிலையில் அவரது கருத்துக்கள் இன்று வெளியாகியிருக்கின்றது. இது உலக பரப்பில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை 48 மணி நேரத்துக்குள் ஈரானை கவிழ்க்கும் முயற்சிகள் தோல்வியடைந்து விட்டதாக ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் என்று தெரிவித்திருக்கின்றார். நாட்டை நிலைகுலைய செய்யும் முயற்சிகளை முறியடித்ததற்கு ஈரானின் ஒற்றுமையும் மீள்திறனுமே காரணம் என ஜனாதிபதி பெசஸ்கியன் மக்களை பாராட்டி இருக்கின்றார். தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே ஒரு டிப்ளமேட்டிக் ஒப்பந்தத்தை பெறுவதற்கான பிராந்திய முயற்சிகள் நடந்து வரும் நிலையிலும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு தலைப்பட்சமான ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கக்கூடும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் ஒரு மேம்பட்ட நிலையை எட்டியுள்ளதாக கத்தார் மத்தியஸ்தர்கள் உறுதிப்படுத்திய நிலையிலும் இஸ்லாமிய குடியரசை கவிழ்க்கும் முயற்சிகள் தோல்வியடைந்து விட்டதாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் அறிவித்த நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது. நடவடிக்கை எடுக்க தயாரான நெதன்யாகு ஒரு சமிக்ஞையை தெரிவித்திருக்கின்றார். அதாவது நெதன்யாகு ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது என்றும், ராஜதந்திர முன்னேற்றங்களை பொருட்படுத்தாமல் ராணுவ நடவடிக்கை ஒரு சாத்தியமான தேர்வாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் அமெரிக்காவின் ஆதரவின்றி உதவியின்றி நாங்கள் தனியாகவே ஈரானை தாக்க தயாராக இருப்பதாகவும் நெதன்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் தளபதி அஹமத் வாஹிதி ஈரான் தொடர்ந்து அணு ஆயுதத்தை உருவாக்கும் நோக்கம் கொண்டுள்ளது என்று நாங்கள் அறிவித்ததை கேட்டோம் என நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலின் பிரதமராக ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என்றும் நெதன்ஸ் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவை இஸ்ரேலின் மிகப்பெரிய கூட்டாளி என்று வர்ணித்த நெதன்ஸ் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க தேவையான அனைத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் நெதன்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் போரில் அமெரிக்கா தனது கிட்டத்தட்ட அனைத்து நீண்ட தூர ஏவுகணைகளையும் பயன்படுத்திவிட்டதாக உலக செய்தி ஒன்றும் தெரிவித்திருக்கிறது. ராஜதந்திரம் தொடர்வதாகவும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல மாதங்களாக நீடித்து வரும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்து வரும் நிலையில் நெதன்யாவின் இந்த கருத்துக்கள் வெளியாகிருக்கின்றது. ஒரு பரந்த உடன்படிக்கையை நோக்கிய பேச்சுவார்த்தைகள் தொடரும் நிலையில் இரு தரப்பினரும் வரைவு முன்மொழிவுகளை பரிமாறிக்கொண்டு மத்தியஸ்த முயற்சிகள் மேம்பட்ட கட்டங்களை எட்டியுள்ளதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு ராஜதந்திர தீர்வை காணும் முயற்சியில் பிராந்திய மத்தியஸ்தர்கள் அனைத்து தரப்பிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் பல மாதங்களாக ராணுவ அழுத்தம் கொடுக்கப்பட்ட போதிலும் இஸ்லாமிய குடியரசை கவிழ்க்கும் முயற்சிகள் தோல்வியடைந்து விட்டதாக ஈரான் அதிபர் பெசஸ்கியன் தெரிவித்திருக்கின்றார்.
சிரியாவில் செய்தது போல 48 மணி நேரத்துக்குள் ஈரானையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று எங்கள் எதிரிகள் திட்டமிட்டு கற்பனை செய்து கொண்டனர் என்றும் மசூத் பெசஸ்கியன் தெரிவித்திருக்கின்றார். போர் மற்றும் பெருகி வரும் சவால்கள் இருந்த போதிலும் ஈரான் மிகுந்த மரியாதையை பெற்ற ஒரு வலிமையான நாடாக நிலைத்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு தற்போதைய காலகட்டம் மிகவும் கடினமானது என்றும் மசூத் பெசஸ்கியன் விவரித்தாலும் தேசிய ஒற்றுமையே ஈரானின் வீழ்ச்சியை தடுத்துள்ளது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். நாம் மக்களுடன் ஒற்றுமையாக இருக்கும் வரை எந்த சக்தியாலும் இஸ்லாமிய குடியரசை கவிழ்க்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பொருளாதார அழுத்தம் மற்றும் இராணுவ தாக்குதல்கள் மூலம் பொதுமக்களிடையே அமைதியின்மையை தூண்ட ஈரானின் எதிரிகள் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மசூத் பெசஸ்கியன் அவர்களின் கூற்றுப்படி இராணுவ முயற்சிகள் தோல்வி அடைந்த போது ஈரானின் எதிரிகள் அதன் தலைமையை குறிவைப்பதன் மூலம் அரசை வீழ்த்தி விடலாம் என்று நம்பி படுகொலைகளில் ஈடுபட்டனர். நாங்கள் அவைகளை முறியடித்திருக்கின்றோம் என்றும் மசூத் பெசஸ்கியன் தெரிவித்திருக்கின்றார். தங்கள் கொடூரமான செயலுக்கு பிறகு நாடு வீழ்ச்சி அடையும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நிறுவனங்கள் தொடர்ந்து இயங்கின. ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். மேலும் இன்று அவரது இருப்பு இந்த பாதையில் நாங்கள் தொடர்ந்து செல்வதற்கு ஒரு பலமாக இருக்கிறது என்றும் மசூத் பெசஸ்கியன் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ராஜதந்திர ஒப்பந்த முயற்சிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் சூழலில் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்த தமக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு கிடைக்காவிட்டாலும் இஸ்ரேல் தனித்து செயல்படவும் தன்னிச்சையாக இராணுவ நடவடிக்கைகளை எடுக்கவும் தயங்காது என்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். குறிப்பாக ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுடன் முரண்பாடுகள் அல்லது எச்சரிக்கைகள் எழும் போதெல்லாம் இஸ்ரேலின் பாதுகாப்பை கருவில் கொண்டு அவர் இத்தகைய எச்சரிக்கைகளை வெளிப்படையாக விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நிலவும் மோதல்கள் மற்றும் அணுசக்தி விவகாரங்கள், பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்கள் போன்ற காரணங்களால் அமெரிக்காவின் முழுமையான உதவியோ அல்லது கூட்டு தாக்குதலோ இல்லாவிட்டாலும் தேவைப்பட்டால் ஈரானை தனியாக நாங்கள் தாக்க தயாரா என்ற உத்தியை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பலமுறை வெளிப்படையாக அறிவித்து வருகிறார். குறிப்பாக ஈரானின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தங்களது நாட்டின் பாதுகாப்பிற்காக இஸ்ரேல் தனித்து செயல்படவும் தயங்காது என்ற ரீதியான இராணுவ நிலைப்பாட்டை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்பது அவர் கையில் ஒரு அணு ஆயுதம் இருப்பதை குறிப்பதாகவும் வெளியுலக செய்திகள் தெரிவிக்கின்றது. இஸ்ரேல் ஈரான் மோதல் மற்றும் பிரதமர் நெதன்யாகு இந்த நிலைப்பாடு தொடர்பாக மேலும் நாம் தெரிவிப்பதென்றால், ஈரானுடன் முழு அளவிலான போர் மூண்டால் இஸ்ரேல் தனியாகவே போராட வேண்டி வரும் என்றும் அமெரிக்காவின் நேரடி உதவியின்றி இஸ்ரேல் தனித்து விடப்படலாம் என்றும் அமெரிக்க தரப்பிலிருந்து மறைமுக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் வெளியிட்டன. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் ஏவுகணை தயாரிப்புகளை எந்த நிலையிலும் தடுத்து நிறுத்த தம்மால் இயன்ற அத்தனை நடவடிக்கைகளும் எடுப்போம் என்பதில் நெதன்யாகு உறுதியாக உள்ளார். அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் ஈரானுடன் தூதரக ரீதியான ஒப்பந்த முயற்சிகளில் ஈடுபட்டாலும் இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக எப்போது வேண்டுமென்றாலும் தன்னிச்சையாக இராணுவ நடவடிக்கைகளில் இறங்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதட்டம் நிலவி வரும் நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தொடர் தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் பதட்டம் தணியாமல் உள்ளது. அமெரிக்கா மற்றும் கூட்டாளி நாடுகளின் சமரச முயற்சிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் மறுபுறம் இராணுவ மோதலுக்கான வாய்ப்புகளும் விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எது எப்படி பார்த்தாலும் ஓமான் ஊடாக ஈரானும் அமெரிக்காவும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் இறுதி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அநேகமாக இன்னும் ஒரு 3 தினங்களில் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் ஒன்றுக்கு தயாராகி வருகின்றார்கள். நான் காலை சந்தை செய்தியில் போன்று கட்டாரும் ஓமானும் மிக துரிதமாக இந்த நகர்வில் இருந்து வருகின்றார்கள். அதனால் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த அமைதி ஒப்பந்தத்தை குழப்பி
இஸ்ரேல் மீண்டும் ஒரு ராணுவ தாக்குதல் ஒன்றை தொடங்கலாம் என்றும் இன்றைய வியாழக்கிழமை ஒரு எச்சரிக்கை வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. பார்க்கலாம். கூடுதலாக மிக அதிகமான தாக்குதல் செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், ஈரானும் அமெரிக்காவும் ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டினாலும் கூட இஸ்ரேல் நிச்சயமாக ஒரு போருக்கு தயாராக இருப்பதாகவே அது தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. இதேவேளை அமெரிக்க அதிபரின் மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் ஒரு யூதராக இஸ்ரேலை ஒரு பிரதிநிதிப்படுத்தும் ஒரு பிரதிநிதியாக அமெரிக்க அதிபரின் வீட்டுக்குள்ளே இருப்பதால் நிச்சயமாக இந்த அமைதி ஒப்பந்தம் நீடிக்காது என்பதை நாம் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றோம். இன்னும் அது 3 தினமோ 4 தினமோ ஒப்பந்தம் எட்டினாலும் கூட மீண்டும் ஏதோ ஒரு முட்டு சந்தியில் முட்டும் என்பதில் நாம் குறியாக இருக்கின்றோம். பார்க்கலாம். அடுத்து வந்து செய்திகளையும் மற்றொரு செய்திகள் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.